வணக்கம். திசைகளின் 5 மணி செய்திகள். பெட்ரோல் ரான் 95 சலுகை திட்டத்தில் 90 விழுக்காடு மக்கள் பாதிக்கப்பட மாட்டார்கள். பிரதமர் டத்துஸ்ரீ அன்வார் உத்தரவாதம். வரும் ஜூன் மாதம் அமலுக்கு வரவிருக்கும் இலக்கில் இடப்பட்ட ரான் 95 பெட்ரோல் மானிய திட்டத்தில் 90 விழுக்காடு மக்களுக்கு எந்த ஒரு தாக்கத்தையும் ஏற்படுத்தாது என்று பிரதமர் டத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் இன்று மீண்டும் உத்தரவாதம் அளித்துள்ளார். ரான் 95 பெட்ரோலுக்கு தற்போது வழங்கி வரும் சலுகை திட்டம் தொடர்ந்து நிலைநிறுத்தப்படும் என்று பிரதமர் உறுதியளித்தார். ஜூன் மாதம் அமல்படுத்தப்படவிருக்கும் ரான் 95 பெட்ரோல் இலக்கிலிடப்பட்ட திட்டத்தில் சாமானிய மக்கள் பெரிய அளவில் பாதிக்கப்படுவார்கள் என்று தற்போது அவதூறும் தவறான பிரச்சாரங்களும் கட்டவிழ்க்கப்பட்டு வரும் நிலையில் இதுகுறித்து விளக்கமளிக்க வேண்டிய கடப்பாடு தமக்கு இருப்பதாக பிரதமர் குறிப்பிட்டார். இதுபோன்ற அவதூறான தகவல்களை மக்கள் எளிதில் நம்பிவிட வேண்டாம் என்று அன்வார் கேட்டுக் கொண்டார். உதாரணத்திற்கு, அரசாங்கம் மின்சார கட்டணத்தை உயர்த்தியது. அதில் சாமானிய மக்கள் பாதிக்கப்பட மாட்டார்கள் என்று உத்தரவாதம் அளித்தது. அதுபோலவே ரான் 95 பெட்ரோல் இலக்கிலிடப்பட்ட மானிய திட்டத்திலும் சாமானிய மக்கள் பாதிக்கப்பட மாட்டார்கள் என்று பிரதமர் விளக்கினார். எனினும் இந்த இலக்கிலிடப்பட்ட மானிய திட்டத்தில் அந்நிய நாட்டவர்களுக்கும் மிகப்பெரிய பணக்காரர்களுக்கும் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று பிரதமர் குறிப்பிட்டார். கல்வி அமைச்சின் கீழ் செயல்படும் பள்ளிகள், கல்லூரிகள் மற்றும் உயர்கல்விக்கூட மாணவர்கள் வரும் ஏப்ரல் 21ஆம் தேதி முதல் தங்கள் சீருடையில் ஜலூர் கமிலாங் பேட்ஜ் அணிவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. எனினும் ஜலூர் கமிலாங் பேட்ஜ் அணிவது கட்டாயமாக்கப்பட்டிருப்பதை ஒரு நீண்ட விவாதத்திற்குரிய விவகாரமாக ஆக்க வேண்டாம் என்று பிரதமர் டத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் கேட்டுக் கொண்டார். மாணவர்கள் தங்கள் சீருடையில் ஜலூர் கமிலாங் பேட்ஜ் அணிவதை அமைச்சரவை அங்கீகரித்துள்ளது. இளம் வயதிலேயே மாணவர்கள் மத்தியில் தேசப்பற்றை விதைக்கும் நோக்கில் இது நடைமுறைப்படுத்தப்படவிருக்கிறது. மாணவர்கள் தங்களின் சீருடையில் அணிவதற்குரிய ஜலூர் கமிலாங் பேட்ஜை நாங்கள் வழங்குகிறோம். அதனை மாணவர்கள் தங்கள் சீருடையில் அணிந்து கொள்வதில் அப்படி என்ன சிரமம் ஏற்பட்டுவிடப் போகிறது என்று பிரதமர் கேள்வி எழுப்பியுள்ளார். இந்த விவகாரத்தை ஒரு விவாத பொருளாக மாற்ற வேண்டாம் என சம்பந்தப்பட்ட தரப்பினரை தாம் கேட்டுக்கொள்வதாக இன்று வெள்ளிக்கிழமை தொழுகையில் கலந்து கொண்ட பின்னர் செய்தியாளர்களிடம் பேசுகையில் டத்துஸ்ரீ அன்வார் இதனை தெரிவித்தார். PKR கட்சியின் தேர்தலில் போட்டியிடுவதற்கு தகுதி பெற்றுள்ள வேட்பாளர்களின் பெயர்களை தேர்தல் நடவடிக்கை குழு இன்று அறிவிக்கவிருப்பதாக கட்சியின் பொதுச் செயலாளர் டாக்டர் ஃபூசியா சலே தெரிவித்துள்ளார். தொகுதி அளவிலும் இதர உயர்மட்ட பதவிகளுக்கும் போட்டியிடுவதற்கு வேட்புமனு தாக்கல் செய்தவர்களின் வேட்புமனுக்களை எதிர்த்து ஆட்சேபம் தெரிவிப்பதற்கு கடந்த மார்ச் 20ஆம் தேதி முதல் மார்ச் 25ஆம் தேதி வரை கால அவகாசம் நிர்ணயிக்கப்பட்டிருந்தது. தற்போது வேட்பாளர்களின் பெயர்கள் உறுதி செய்யப்பட்டு தேர்தல் நடவடிக்கை குழுவினரால் அறிவிக்கப்படவிருக்கிறது. முதலில் தொகுதி அளவில் போட்டியிடுகின்றவர்களின் பெயர்கள் அறிவிக்கப்படும். தொகுதி தேர்தல் ஏப்ரல் 11ஆம் தேதி தொடங்கி 20ஆம் தேதி வரை நடைபெறும் என்று பஹாங் குவாந்தானில் இன்று நடைபெற்ற செய்தியாளர்கள் கூட்டத்தில் டாக்டர் ஃபூசியா சலே இதனை தெரிவித்தார். தேசிய அளவிலான தேர்தல் வரும் மே 25ஆம் தேதி நடைபெறும் என்பதையும் அவர் தெளிவுபடுத்தினார். 4 ஆண்டுகளுக்கு முன்பு நோன்பிருந்தார் என்பதற்காக தனது மெய்க்காவலரை கடுமையாக தாக்கி அச்சுறுத்தி அவமதித்த குற்றத்திற்காக வர்த்தகர் ஒருவருக்கு கிள்ளான் மஜிஸ்ட்ரேட் நீதிமன்றம் இன்று 6 ஆண்டு 10 மாத சிறை தண்டனை மற்றும் 22,000 ரிங்கிட் அபராதம் விதித்தது. சுங் சி யங் என்ற 47 வயதுடைய அந்த வர்த்தகருக்கு எதிராக கொண்டுவரப்பட்ட திருத்தப்பட்ட 3 குற்றச்சாட்டுகளிலும் அவர் குற்றவாளியே என்று மஜிஸ்ட்ரேட் சித்தி ஜுபைடா மஹாட் தீர்ப்பளித்தார். கடந்த 2021ஆம் ஆண்டு ஏப்ரல் 13ஆம் தேதி இரவு 10:30 மணியளவில் கிள்ளான் ஜலான் பத்து நிலாம் 9 பண்டார் புக்கிட் திங்கி கிள்ளான் என்ற முகவரியில் உள்ள தனது வீட்டில் 44 வயது அஸ்மி நிசாம் ஜுல்கிஃப்லி என்ற மேற்காவலரை துப்பாக்கி முனையில் மிரட்டியதாக சுங் சி யாங்கிற்கு எதிராக குற்றச்சாட்டில் தெரிவிக்கப்பட்டது. இச்சம்பவத்தை தொடர்ந்து அவர் தன் வசம் வைத்திருந்த கைத்துப்பாக்கியையும் 10 தோட்டாக்களையும் போலீசார் பறிமுதல் செய்தனர். கோலாலம்பூர் ஒற்றை கோபுரத்தை நிர்வகிப்பதற்கு கடந்த 2022ஆம் ஆண்டு தொடர்பு மற்றும் பல்லூடக அமைச்சினால் நியமிக்கப்பட்ட மினாரா KL சிண்ட்ரியன் பர்ஹாட் நிறுவனம் 100 கோடி ரிங்கிட் இழப்பீடு கோரி அரசாங்கம் உட்பட இன்னும் சில தரப்பினருக்கு எதிராக வழக்கு தொடுத்துள்ளது.
ஐட்ரோ ஷாப்பி சென்று அன்பர்ஹாட் நிறுவனத்தின் துணை நிறுவனமான மினாரா கேஎல் சென்று அன்பர்ஹாட் தங்களுடன் செய்து கொள்ளப்பட்ட ஒப்பந்தத்தை அரசாங்கம் மீறிவிட்டதாக தனது வழக்கு மனுவில் தெரிவித்துள்ளது. குறிப்பாக கோலாலம்பூர் மாநகரின் நில அடையாளமாக விளங்கும் மினாரா கோலாலம்பூர் கோபுரத்தை நிர்வகிப்பதற்கான குத்தகையை 15 ஆண்டுகளில் இருந்து 30 ஆண்டு காலமாக புதுப்பிப்பது உட்பட கடந்த 2022ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் தங்கள் நிறுவனத்துடன் செய்து கொண்ட உடன்பாட்டை அரசாங்கம் மீறிவிட்டதாக மினாரா கேஎல் சென்று அன்பர்ஹாட் நிறுவனம் தனது வழக்கு மனுவில் குறிப்பிட்டுள்ளது. மியான்மரில் மத்திய பகுதியில் இன்று ஏற்பட்ட சக்தி வாய்ந்த நிலநடுக்கத்தின் தாக்கம் மேற்கு மலேசியாவில் பல பகுதிகளில் உணரப்பட்டது. அந்த நிலநடுக்கம் ரிக்டர் அளவுகோலில் 7.4 பதிவாகியுள்ளது. நிலநடுக்கத்தின் தாக்கம் மேற்கு மலேசியாவில் குறிப்பாக பினாங்கு பட்டவத்தில் அதிர்வு உணரப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டது. எனினும் இந்த நிலநடுக்கம் மலேசியாவில் சுனாமிக்கான எச்சரிக்கையை விடுக்கவில்லை என்று மலேசிய வானிலை ஆய்வுத்துறையான மெட் மலேசியா தெரிவித்துள்ளது. ஹரிராயா பெருநாளை கொண்டாடுவதற்கு பலர் இன்று வெள்ளிக்கிழமை முதல் தங்கள் கிராமங்களுக்கு திரும்ப தொடங்கியுள்ளனர். இன்று மார்ச் 28ஆம் தேதி முதல் நாளை 29ஆம் தேதி வரை பிரதான நெடுஞ்சாலைகளில் டோல் கட்டணம் 50 விழுக்காடு தள்ளுபடி வழங்கப்பட்டுள்ளது. வடக்கு தெற்கு நெடுஞ்சாலையான பிளாஸ், கோலாலம்பூர் காராக் நெடுஞ்சாலை, கிழக்கு கரையோர நெடுஞ்சாலைகளான LPT 1 மற்றும் LPT 2இல் இன்று காலையில் போக்குவரத்து சீராக உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.